வணக்கம். சொல்லுங்கண்ணே, சொல்லுங்க. நான் தான் உங்க இமானாச்சி. இன்னைக்கு நாம எங்க நின்றுட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டா, போன வாரம் ஒரு ஸ்கூல்ல நின்றுட்டு இருந்தோம். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அதே ஸ்கூல்ல தான் நம்ம இன்னைக்கு நின்றுட்டு இருக்கோம். ஏன் அப்படின்னு கேட்டா, அறிவாளிகள் இந்த ஸ்கூல்ல தான் அதிகமா இருக்காங்கன்னு கேள்விப்பட்டு இந்த பக்கமா நாங்க வந்து டென்ட்டை விரிச்சிருக்கோம். இந்த பள்ளி மாணவ மாணவிகள் தான் அரை மணி நேரம் ரொம்ப அற்புதமா உங்களுக்கு நிகழ்ச்சிகளை தரதுக்கு தயாரா இருக்காங்க. ரொம்ப கலகலப்பா அந்த எபிசோடு இருக்கும் அப்படின்னு நாம நம்புறோம். இருக்குமாம்மா? இருக்கும். இப்பவே தெரியுது, நீ போற போக்கிலே தெரியுது. உன் பேர் சொல்லு பாப்பா. மாலதி ஆர். மாலதி ஆர். யார்? எங்க அப்பா பேர். உங்க அப்பா பேரா? நீ மேக்கப் போடுவியாமா? நல்லா மேக்கப் போடுவியா? இப்ப நானும் மேக்கப் போட்டிருக்கேன் போறேன். ரெண்டு பேர்ல யார் அழகா இருக்கும்? நீ சொல்லுமா. நம்ம எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் கடைசி வரைக்கும் அழகாக தெரியவே மாட்டோம் போல இருக்கு. இருந்தாலும் பரவாயில்ல பாப்பா. இந்த மேக்கப் போடுறோம் பாத்தியா, இந்த மேக்கப் வந்து கலையாம இருக்கணும் அப்படின்னா என்னமா ஒரு ஐடியா சொல்ல. பியூட்டி பார்லர்ல வேற செய்யற மாப்பிள்ளையா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கணும். ஓ, மேக்கப் போறே போட்டுக்கிட்டே இருப்பா. உங்களுடைய நீங்க போட்ட மேக்கப் அப்படியே பாதுகாப்பா ஒரு பல நாட்கள் இருக்கணும் அப்படின்னா ஒரு நல்ல பியூட்டிஷியன் படித்த மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு போங்க. போட்ட மேக்கப் கலையாம இருப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒரு மாசம் குளிக்காம இருக்கணும். ஒரு மாசம் குளிக்கப்படாதா? நீ இப்ப மேக்கப் போட்டிருக்கா இல்லையாமா? போடலையா பாப்பா? நீங்க சொல்லுங்க பாப்பா, மேக்கப் போட்டிருக்கீங்களா நீங்க? மேக்கப்பே எனக்கு என்னன்னு தெரியாது. சரி, ஒரு ஐடியா மட்டும் சொல்லமா. போட்ட மேக்கப் குறையாம இருக்கணும் அப்படின்னா நம்ம அதுக்கு என்னென்ன பண்ணலாம்? ஹோட்டல்ல போய் எவ்வளவு சாப்பிட்டாலும் வாய் கழுவாம இருக்கணும். கழுவக்கூடாதா? லிப்ஸ்டிக் போயிடும். ஆமாயா, லிப்ஸ்டிக் நாங்க போட்டிருக்கோம்ல. ஹோட்டல்ல போய் நீங்க நல்லா சாப்பிடுங்க. ஆனா லிப்ஸ்டிக் போடக்கூடாதுன்னா அது வாய் கழுவக்கூடாதுமா? அங்கங்க சுவாரெல்லாம் ஒட்டி இருக்கு, தொடச்சி பேப்பர் வச்சு அப்படியே தட்டி தட்டி ஒட்டிட்டீங்கன்னா உங்க லிப்ஸ்டிக்கை நீங்கள் காப்பாற்றிக் கொள்ளலாம் இல்லையா? வண்டியில போகும்போது ஃபேஸை ஃபுல்லா கவர் பண்ணிக்கணும். அது வழக்கமா அப்படிதானமா போறாங்க எல்லாரும். ஏன் அப்படிதான் போகணும்? அப்பதான் அது மேக்கப் மூடுறது. மேக்கப் போகாதுல்ல. மேக்கப் போகாம இருக்கிறதுக்கு நீங்களாம் நிறைய பெண்கள் வந்து இன்னைக்கு வண்டியில போகும்போது பார்த்துருப்பீங்க. துப்பட்டாவை எடுத்து நன்றாக கண்ணு மட்டும் தெரியுற அளவுக்கு நல்லா மூஞ்சை சுத்தி மூடிட்டீங்கன்னா மேக்கப் எங்கேயும் போகாது. அது துப்பட்டாவுக்குள்ளே இருக்கும். அப்படிதானமா? யார் திட்டினாலும் எவ்வளவு அசிங்கப்படுத்தினாலும் அழவே கூடாது. அழுதா கண்ணெல்லாம் அசிங்கமாயி ஐலைனர்லாம் வெளியே வந்துடும். அந்த ஐலைனர்ல பிச்சிட்டு வெளியே வந்துருங்க. அப்புறம் அசிங்கமாயிடும். ஏன் உங்களை எவ்வளவுதான் கேவலமா நீங்க திட்டினாலும் சில நேரத்துல உங்க மிஸ் எல்லாம் போட்டு உங்களை மிதிப்பாங்க. அப்பவும் நீங்க கண்ணுல கண்ணீர் வராம உங்களால அழ முடியுமா? முடிஞ்சா அழுதுடுங்க. அப்படியே மீறி விம்மி புடைத்து நீங்கள் அழுதாலும் சும்மா அப்படியே தொட்டு கச்சப்லயே அப்படியே எடுத்துடணும். கண்ணுல இருந்து கீழே வரக்கூடாது. அதுலதான் வந்துருமா ஐலைனர்? வராது. கண்ணு உள்ள வச்சு எடுத்தா வராது. அது தெரிஞ்சா எடுத்துருவாங்க. நான் உள்ள வச்சு அப்படியே நீங்க எடுத்தீங்கன்னா அது வராது. அவ்வளவுதான், அது அப்படியே நிற்கும். அப்படிதானமா? வீட்டுல வேலை பார்க்காம இருக்கணும். வீட்டுல மேக்கப் போட்டு வேலை பார்க்காம இருக்கலாம். சும்மா பயப்பட தூக்கி வேண்டியதான். பேசி போட்டுலையா? ஆமா, மேக்கப் போட்டுட்டு தயவு செய்து நீங்க முகத்தை மட்டும் மூடாமல் கழுத்து வரை மூடிக்கொண்டு நன்றாக தூங்கி விட்டீர்கள் என்றால் அங்கேயே இருக்கும் மேக்கப். அப்படிதானமா? 1/2 கிலோ மைதா மாவை எடுத்து மூஞ்சில அப்ளை பண்ணிக்கிட்டா ஏன் மைதா தோசை சுட்டு மூஞ்சில வச்சு ஒரு கயத்தை போட்டு கட்டிட வேண்டியதானே? அதை போட்டா கலையாம இருக்கும். கலையாம இருக்குமா? ஆமா, மேக்கப் நீங்க போகாம இருக்கணும்னா ஒரு 1/2 கிலோ மைதா வாங்கி நல்லா தண்ணியில பிசைஞ்சு வச்சுக்கிடுங்க. மேக்கப் போட்ட பிறகு அள்ளி மூஞ்சில ஊத்திக்கிட்டீங்கன்னா அங்கேயே இருக்கும். மைதா மாவா மேக்கப் போமா? மேக்கப் ரெண்டுமே அங்கதான் இருக்கும். போடுற க்ரீம்ல ஒரு டிராப் ஃபெவிகால் போட்டா மேக்கப் மூஞ்சோட ஒட்டிக்கும். சொல்லுங்கம்மா. ரேகா, நீங்க சொல்லுங்க. மேக்கப் போகாமல் இருப்பதற்கு நாம என்ன செய்ய வேண்டும்? அண்ணாச்சி, நீங்க பண்ற ப்ரோக்ராம் எல்லாம் கலந்துக்கிட்டோம்னா வயித்துலயே வேர்வை வந்துடும். மேக்கப் தானே கழிஞ்சு போயிடும். வயித்துலயேவா? ஏன் எதற்காக? ஒய் ஃபர்ஸ்ட் டைம் இல்ல, அதனால. ஐயோ, ஃபர்ஸ்ட் டைம் இவர்கிட்ட போய் நின்னாலே வேத்து ஊத்துதியா என்னமா? ஆமா. அதனால இந்த மாதிரி அண்ணாச்சி எங்க மைக்கெல்லாம் தூக்கிட்டு வராரோ அந்த நிகழ்ச்சியில நீங்க கலந்துக்கிறாதீங்க. உங்க மேக்கப் உங்ககிட்ட தான் அப்படியே இருக்கும். என்னமா? எங்க உனக்கு ஒண்ணு வேறவே காணோம். அப்ப உங்க பேரு? சம்ரீன் பானு. சொல்லுமா, மேக்கப் போகாம இருக்கிறதுக்கு நாம என்ன செய்யணும்? இப்படியே நிக்கணுமா? கேள்வி கேட்டா பதிலே சொல்லாம இப்படியே நிக்கணும். என்ன பதில் சொல்லான்னு சொன்னாதான் லிப்ஸ்டிக் போயிரும்ல. என்ன பாப்பா? ஆமா. நீ மேக்கப் போடுவியாமா? லைட்டா. ஆனா போட்ட மாதிரியே தெரியல பாப்பா. போயிடுச்சோ? இல்ல ஸ்கூலுக்குலாம் போட மாட்டேன். ஸ்கூலுக்கு வரும்போது போடக்கூடாது. எங்க ஹெட் மாஸ்டர், பிரின்சிபால் அவங்க எல்லாருமே பயங்கரமா ஸ்ட்ரிக்டான ஆளுக்கு. மேக்கப் போட அனுமதிக்க மாட்டாங்க இல்லையா? அந்த வயசுல முதல்ல மேக்கப் போடக்கூடாது. என்னமா? ஆமா, காலேஜ் போகும்போது. காலேஜ் போகும்போதா? ஆமா.
மேக்கப் போகாம இருப்பதற்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி இந்த குழந்தைகிட்ட கேட்டோம். ஆளுக்கு ஒரு ஐடியா ரொம்ப காமெடியா சொன்னாங்க. ஒரு சிலர் ரொம்ப சீரியஸாலாம் சொன்னாங்க. என்ன மைதா மாவு அந்த என்ன பசமாவெல்லாம் அள்ளி வச்சு மூஞ்சில ராவணும் இப்படிலாம் சொன்னாங்க. அதாவது மேக்கப் என்பதே ஒரு சமாளிக்கும் ஒரு உத்தி அப்படின்னு கூட சொல்லலாம். சமாளிக்கிறதுக்காக தான் மேக்கப் போடுறோம் இல்லையா? மூஞ்சில இருக்கிற பரு வெளியே தெரிஞ்சிடக்கூடாது, நம்ம கருப்பு கலர் வெளியே தெரிஞ்சிடக்கூடாது தான் நான்லாம் மேக்கப் போட்டிருக்கேன். ஆமாம், அப்படி இருந்தும் சில இடத்துல நம்மளையும் பிச்சுக்கிட்டு அந்த கருப்பு வெளியே தெரிஞ்சிருக்கு. ஆமாம், என்னதான் சொன்னாலும் அண்ணாச்சி அண்ட கருப்பு தாயா அப்படின்னு சொல்லி எல்லாரும் கண்டுபிடிச்சாங்க. அதனால் மேக்கப் போகாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா மேக்கப்பே போடக்கூடாது. போடட்டா போதில்லாமா? எவ்வளோ பெரிய கண்டுபிடிப்பு! இயற்கையாகவே கடவுள் கொடுத்தவங்க அழகை சரியான அழகா நீங்கள் வெளிப்படுத்துங்க அப்படின்னு ஒரு சிறிய கருத்தை சொல்லிட்டு ரொம்ப கலகலப்பாக போயிட்டு இருக்கக்கூடிய நம்ம சொல்லுங்க நிகழ்ச்சியில் ஒரு சிறிய விளம்பர ஒரு சிறிய சொல்லுங்கண்ணே சொல்லுங்கண்ணே நல்லா சத்தம் போட்டு சொல்லுங்க. தம்பி உங்க பேர் சொல்லுங்கம்மா. திவாகர். திவாகர். உங்க அப்பா பேர் என்னம்மா? கஜேந்திரன். அம்மா பேரு? காந்திமதி. சித்தப்பா பேரு? சித்தப்பா இல்ல ஓ இல்லையா? கேள்விகள் சித்தப்பா பெரிய பண்ணிட்டாங்க தம்பி. ஆனா கடகடன்னு சொல்றான் அந்த தம்பியோட கை தட்டுங்கப்பா. இப்ப எதுக்காக கை தட்டு தெரியுமா? பாதி பேர் பேண்ட்டுக்குள்ள கை விட்டுட்டு இருந்தீங்க. காப்பர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய செம்பு இருக்கு பத்தியா? இந்த செம்பு பாத்திரத்தை உபயோகப்படுத்துவதனால் என்னென்ன நன்மைகள் நமக்கு ஏற்படும் தம்பி சொல்லுங்க. இந்த செம்பு பாத்திரம் இருக்கலாம்னாச்சு இருக்குப்பா, அதான் கேட்டேன். அதுல வந்து மஞ்சள் துணியை கட்டிடணும் சுத்தி கட்டி உள்ள தீச்சட்டி அள்ளி தலை இருக்கிறது ஆடுற தங்கு அப்படியும் பண்ணலாம். இது வேற வழி. இது ஒரு வேற ரூட்டுங்க சொல்றான். அதாவது ஒரு செம்பு பாத்திரத்தை நீங்கள் எப்படி பயன்படுத்த வேண்டும் அதை அப்படிங்கறது தம்பி அழகா சொல்லிட்டு இருக்காப்ல. சுத்தி ஒரு மஞ்சள் துணியை வந்து கட்டிடுங்க. கட்டியாச்சு நீங்க ஒரு மஞ்சள் வேஷ்டி சட்டை இதெல்லாம் போட்டுக்கலாம். பழனி கூப்பிடுறமா? மாமியாரோட கபாலம் இருக்குல்ல, கபாலம் அதை திறக்கிறதுக்கு செம்பருத்து விட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, திறந்துடும். இது நன்மையா? குடும்ப சண்டை முடிஞ்சிடும்ல. ஓ, மருமகளுக்கு மட்டும் நன்மை. ஆமா, செம்பு பாத்திரத்தினால் எல்லோருக்கும் நன்மை ஏற்படுகிறதோ இல்லையோ, ஆனால் ஒவ்வொரு வீட்டிலும் மருமகளுக்கு மட்டும் செம்பு பாத்திரம் கை கொடுக்கிறது. ஆமா, மாமியாரின் கபாலத்தை கபால் என்று ஓபன் பண்ணுவதற்கு செம்பு பாத்திரத்தை பயன்படுத்தலாம் இல்லையா? நாளைக்கு உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி ஒரு பொண்ணு வருதுன்னு உங்க அம்மா கபாலத்தை அப்படியே அடிச்சு திறந்துட்டா நீ என்ன பண்ணுவ? எங்க அம்மா தனியா அனுப்பிடுவேன். நீ ஐடியா கொடுக்குறிய எல்லாருக்கும். அவரு உடம்புக்கு என்னெல்லாம் நல்லது வரும்னு பார்த்தா வன்முறை தூண்டுறதுல இருக்கணவே. தம்பி உன் பேர் சொல்லுமா? ராஜ். நீ தான் ராஜா? நான் தான். ஆமா, மூக்கு கூர்மையா இருந்தாலே தம்பிகள் ரொம்ப ஏண்டா காமெடி? காமெடியா? இல்ல மூக்கு ஷார்ப்பா இருந்தாலே எல்லா விஷயங்களிலும் ரொம்ப ஷார்ப்பாக இருப்பார்கள். ஒரு புத்தகத்தில் படித்த ஞாபகம் இருக்கிறது. தம்பி ராஜ்னுடைய மூக்கும் அதே போல் ஷார்ப்பாகத்தான் இருக்கிறது. இவன்ட்ட கேட்போம். நம்ம நியூஸ்ல டெய்லியும் பாக்குறோம் அங்கங்க கொள்ளை திருட்டுலாம் நடக்குதுன்னு. உங்களை மாதிரியே கருப்பா உள்ளலாம் போட்டு வராங்களாமா. அதனால டெய்லியும் பொம்பளைங்க என்ன பண்றாங்க, தலைமாட்டிலேயே செம்பு வச்சுக்கிறாங்களாம். அது என்ன பண்றாங்களா, திருட வந்துட்டானா வந்துட்டு உங்களை மாதிரியே பயமுத்துறானா. ஆனா நம்ம ஊர் பொம்பளைங்களாம் அதுக்கெல்லாம் பயப்படவே மாட்டாங்க. என்ன பண்ணிட்டாங்க, ஒரு செம்பு எடுத்து ஜாயிர்கான் ஆகுறாங்க ஒவ்வொருத்தரும் டெய்லியும். அப்படி அந்த செம்பு எடுத்து போடுறாங்க பாருங்க, திருட அப்படியே மயங்க ஊந்துடுறான். ஏன் திருடனுக்கு வந்து சிக்ஸ்லாம் அடிக்க தெரியாது? அடிக்க தெரியாது, அவங்க அடிக்கிறாங்க போலர். அப்படியே மண்டை தான் அவங்களுக்கு ஸ்டெம்பு மாதிரி அப்படியே போல்ட் தெரிக்குது. எந்த ஏரியால இருக்க தம்பி? நானா கணேசபுரம். அதான கேட்டேன். கணேசபுரத்துல போன வாரம் ஒரு திருடன் ஒரு வீட்டுக்குள்ள உள்ள பூந்துருக்கிறான். அவனை செம்பால் அடிச்சு போஸ்ட் கம்பத்துல கட்டி வச்சு உரிச்சிருக்காங்க. திருட போகும் சகோதரர்கள் யாருமே கணேசபுரம் பக்கத்தில் தலைவித்து படுக்க வேண்டாம் என்பதை செம்பு பாத்திரத்தின் மூலமாக விளக்குகிறார் தம்பி ராஜ். இப்போ ஹஸ்பண்ட் எல்லாம் குடிச்சிட்டு வந்தாங்கன்னா நன்றா கேட்டுக்கிடுங்க. ஹஸ்பண்ட் குடித்து விட்டு வரும் பொழுது வைஃப் அந்த பாத்திரத்தை எடுத்து செம்பு பாத்திரத்தை எடுத்து மண்டையிலே போடணும். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அவங்க குடிக்க மாட்டாங்க. அப்படியா? குடிச்சு விட்டு அப்படின்னு சொன்னா அப்படி எடுத்து நடு மண்டையில நங்குன்னு போட்டீங்கன்னா காலையில ஒரு குடிக்கிறத நிறுத்திட்டு வர. அப்படியே நல்லா வருவான் போட்டுருக்கியாவே. தம்பி உங்க பேர் சொல்லுங்கம்மா. சபரீஷ். இதானே? வெரி குட். +2 படிக்கிற தம்பி? போன வருஷம் நீ +1 தான் படிச்ச? ஆமா. பரவாயில்லையப்பா, நம்ம கணிச்சது கரெக்டாக தான் இருக்கு. அப்போ அதுக்கு முந்தின வருஷம் நீ 10th படிச்சிருப்பியா? ஆமா. எவ்வளோ பெரிய விஷயம் அது. ஆமாம், 10th முடிச்சு +1 முடிச்சு +2 வந்திருக்கிறதுனால கண்டிப்பாக தம்பி வந்து மிகப்பெரிய அறிவாளியாக தான் இருப்பான் அப்படின்னு நானும் இவனும் நினைக்கிறோம். சரி தம்பி, இப்போ மக்கள்லாம் ரொம்ப ஆர்வமா எதிர்பார்த்துட்டே இருக்காங்க. இந்த செம்பு பாத்திரத்தை பயன்படுத்தினால நமக்கு என்னென்ன பிரயோஜனம்னு யாராவது ஒரு பையன் சொல்லிடுவான். அதை கேட்டு அப்படியே ஃபாலோ பண்ணிடலாமே அப்படின்னு அவங்க நிறைய பேர் ஆர்வமாக பார்த்துட்டு இருக்காங்க நிகழ்ச்சியை. செம்பு பாத்திரம் வந்து மார்வாடி கடையில் அடகு வச்சு காசு வாங்கலாம்.
இதுக்கு தான் 10 படிச்சு +1 படிச்சு +2 படிச்ச பையனெல்லாம் கேள்வி கேட்கக்கூடாது. நான் முதல்ல சொன்னேன், நீ கேட்டியா? நீ கேட்கவே இல்லைல்ல. என்னப்பா நீ போப்பா. சரி நீ போப்பா தம்பி. இந்த பக்கம் மாசு அடையாது. மாசு அடையாதா? மாசு பொல்யூஷன். ஓ பொல்யூஷன். லேண்ட் பொல்யூஷன். அங்கே ஆவாது. ஆமா. அதுக்கு தானே தம்பி செம்பு பாத்திரத்தை நம்ம பயன்படுத்துவதனால் லேண்ட் பொல்யூஷன் எங்கேயுமே ஆகாது என்பதை நாங்கள் தமிழில் ரொம்ப அவை இறக்கத்துடன் கூறி கொடுக்குறோம். அப்படிதான் தம்பி? ஆமா. எதுக்கு நீ பேச முடியல, ஒரு வாட்டி கண்ணாடி முன்னாடி பேசி பாத்துங்க. பல பிரச்சனைகள் உருவாக்கிடுவோம். அதாவது என்ன மாதிரி ஒல்லியா இருக்கவங்களும் நம்மள மாதிரி சொல்ல எங்களை மாதிரி ஒல்லியா இருப்பவர்கள், உங்களை மாதிரி சதைய நல்ல குண்டா இருக்கவங்களும் ரோட்ல போனா நாய் துரத்தும் சதைக்காக எலும்புக்காக. ஆமா. அப்ப ஏதாவது செம்பு கச்சிட்டு வச்சுங்களேன், போட்டு ஒரே அடி குறிப்பா தச்சு வச்சுங்களேன், நாய் செத்து நம்ம 2 பேரும் ரெஸ்ட் ஆயிடலாம். நீ எந்த கடையில் முடி வெட்டின? எங்க அப்பா கடையில. எங்க அப்பா கடையில். உங்க அப்பா முடி வெட்ட? ஆமா. வாங்க, ஆஃபர்லாம் தரேன். போன வாரம் தான் வந்து மண்டை அந்த கண்டிஷன் ஆயிருக்கு தெரியுங்களா? உங்க அப்பா எங்க அப்பா கடையில் தானே இருந்தேன், நீங்க வரலையே. நீ இப்ப சாப்பிட போயிருந்தேன், அந்த நேரத்துல நான் மாட்டிக்கிட்டேன். ஓ அப்படியா? ஆமா. உங்க அப்பா கேஸ் போடலான்னு தான் தேடிட்டு இருக்கேன். ரொம்ப கலகலப்பா தம்பி மாட்ட கேட்டோம். செம்பு பாத்திரத்தை பயன்படுத்துவதனால் என்னென்ன பிரயோஜனங்கள் அப்படின்னு கேட்டோம். இருந்தாலும் இந்த குழந்தைகள் மாதிரி தான் பேசுவாங்க. ஒரு பெரியவர் ஒருத்தர் அங்க வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அவரை நம்ம கூப்பிடுவோம். எல்லாரும் சேர்ந்து சாருங்க வாங்கன்னு கூப்பிடலாமா? கூப்பிடுங்க. வாங்க சார் வாங்க. செம்பு பாத்திரத்தை பயன்படுத்துவதால் நமக்கு என்னென்ன நன்மைகள் ஏற்படுகிறது? மனிதன் முதல் கண்டுபிடித்த உலகம். அதுதானே? இந்த பாருங்களேன், புதிய தகவல் பாருங்க. ஆசிரியர்கள் கரெக்டா இருக்கா? மனிதன் வந்து உலகத்திலேயே முதலாக கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு உலோகம் உண்டென்றால் அது காப்பர் என்று சொல்லப்படக்கூடிய செம்பு தான். அதுதான் மனிதன் முதல்ல கண்டுபிடிச்ச உலோகம். அடுத்தது அப்புறம் அதுல தண்ணி வச்சு குடிக்கிறதுனால குளிர்ச்சி. அதுல தண்ணி வச்சு குடிச்சா உடம்புக்கு குளிர்ச்சி. உடம்புக்கு அப்படி சொல்லுங்க. குளிர்ச்சினோட என்னடா வீட்டுக்குள்ள குளிர்ச்சி ஆயிருமோன்னு பார்த்தலடா. அந்த செம்பு பாத்திரத்தில் தண்ணீர் நீங்கள் நிறைய பிடித்து வைத்துக் கொண்டு கொஞ்சம் கொஞ்சமா மோந்து குடிச்சீங்கன்னா அது உடலுக்கு பயங்கரமான ஒரு குளிர்ச்சி. தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் வராது. தோல் சம்பந்தப்பட்ட எந்த வியாதியுமே வராது. உடல் குளிர்ச்சி அடையும். வேற குஷ்டரோகம் வராது. அது வரும் வராது. அந்த தொழு நோய் மனிதனுக்கு வரக்கூடாது, வராது அப்படின்னு ரொம்ப அழகா ஆசிரியர்கள் சொல்லியிருக்காங்க. உண்மையிலே செம்பு பாத்திரத்தில் இவ்வளவு விஷயங்கள் அப்படின்னு ஆச்சரியப்படத்தக்க வகையில் ஐயாவுடைய தகவல் நமக்கு உபயோகமாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் நாளைக்கு நீங்கள் எல்லாரும் சில்வர் பாத்திரத்தெல்லாம் சேட்டுக்கடையில் கொண்டு வச்சுட்டு அங்கே வாங்க மாட்டாங்களோ? ஆமாம். செம்பு பாத்திரத்தில் நீங்களும் பயன்படுத்துங்கள், சுகமாக வாழுங்கள் அப்படிங்கிற ஒரு சிறிய தகவலை சொல்லிட்டு ரொம்ப கலகலப்பாக போயிட்டு இருக்கக்கூடிய நம்ம சொல்லுங்க நிகழ்ச்சியில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளை. சொல்லுங்கண்ணே. சொல்லுங்க தம்பி. அவ்வளவுதான். உங்க பேர் சொல்லுங்கம்மா. மசூதா பானு. உலகத்தில் எத்தனை அதிசயம் இருக்குமா? டைரக்டர் சங்கர் கிட்ட கேளுங்க. டைரக்டர் சங்கர் கிட்டயா? அவர் தான் போயிட்டு வந்திருக்காரா? அவர் தான் ஜீன்ஸ் படம் எடுத்தாரு. ஆமா. நீ காட்டன் படம் ஒன்று எடுக்க வேண்டியதானே? நம்மளுக்கு சான்ஸ் கிடைச்சா எடுக்க மாட்டோமா? அடிக்கிறதுக்கே வாய்ப்பு கிடைத்தா அலைஞ்சுக்கிட்டு இருக்கோம். யார் தாரா எங்களுக்கு? மதுரை மல்லி. 1 மதுரை மல்லி, 2 திருநெல்வேலி பூட்டு. திருநெல்வேலியே பூட்டிட்டு நம்மளே இல்ல அல்வா கடையை பூட்டுறியா? ஆமா. மதுரை மல்லி, திருநெல்வேலி அல்வா, திண்டுக்கல் பூட்டு, மணப்பாறை முறுக்கு, ஆம்பூர் பிரியாணி, சென்னை தமிழா? அது இருக்கா? ஆமா. நான் நினைச்சு நிக்கிறேன் அதுவும் அதுல கீதியா? நம்ம உன் பேர் என்ன? பர்சிலஸா? வாயில புரிய முடியல. இந்த பாப்பா பேர் நம்ம சிக்குவா? இல்ல இது அது பிரேஸ்லெட்டோட பயங்கரமா இருக்கு. இந்த பாப்பா பேர் நம்ம பசிலத் பானுவா? பாப்பா உலக அதிசயங்கள் மொத்தம் எத்தனைமா? 7 அதிசயங்களை வரிசையா சொல்ல முடியுமா? உங்களோட சிரிப்பு முதல் அதிசயம். உன்னோட சிரிப்பு 2வது அதிசயம். இது இடையில ஒரு 4 கிடக்க. எல்லாருடைய சிரிப்பும் 3வது அதிசயம். எங்க மிஸ் எல்லாம் சிரிக்கிறது 4வது அதிசயம். ஹெட் மாஸ்டர் ஒரு சிரிப்பா இருப்பாருங்க, அது 5வது அதிசயம். என்னம்மா பிரின்சிபால் சிரிப்பு 6வது அதிசயம் சொல்லிருமா? ரைட்டு. வேற அந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு நீங்க சிரிக்க பார்த்தீங்களா? இதுதான் 7வது அதிசயம். என்னமா? சாஜிதா. உன் பதில் ஏதாவது இருந்தா தா.
சண்டை போடாத மாமியார். சண்டை போடாத மாமியோர். ஏ ஆத்தாடி, பக்கத்து வீட்டில் யாரோ அடிச்சு உருள்றாங்க போடுறியா? அந்த பாதிப்பு பாப்பாட்ட இருக்குல்ல. என்ன சண்டை போடாத மாமியார் ஒரு உலக அதிசயம், இமான் அண்ணாச்சி ஒரு உலக அதிசயம். நோட்டீஸ் த பாயிண்ட். இன்னொன்னு என்னமா, கட்டடிக்காம கிளாஸ்க்கு வர பசங்க எல்லாம். பசங்க அது அதுல நீ இருக்கியாமா அதிசயத்துல? சான்ஸே இல்ல. சான்ஸே கிடையாதுயா. நாங்க கட்டடிச்சுட்டு நீங்களும் போறீமா அடிக்கடி? வெளியில எல்லாம் போக மாட்டோம், வீட்லயே வீட்டுக்குள்ளே சுத்துறது. தூங்கிடுவோம். உங்க அப்பா பேர் என்னமா? ஜியாவுதீன். அவன் நல்லா தூங்குமா நீ? உங்க அப்பா நான் பேசிக்கிறேன்னு. ஆனா படிக்கிற நேரத்துல கரெக்டா படிச்சிடணும். அதெல்லாம் படிச்சு எக்ஸாம் நேரத்துல தூங்கிடக்கூடாது. அப்புறம் தூக்கமே வராது. கொஸ்டின் பேப்பர் பார்த்தனே தூக்கம் பறந்துருதா? அதனால ஜியாவுதீன் ஐயா அவர்கள் உடனடியாக ஒரு 5-6 கொஸ்டின் பேப்பரை வாங்கி பாப்பா முன்னால காமிச்சிட்டே இருக்க முடியும். கால்மிடம் கேட்டுக்கொள்கிறேன். சரியா? வேற ஏதாவது உலக விஷயங்கள் இருக்கா மாதிரி பாப்பா? உனக்கு ஹோம்வொர்க் கொடுக்காத டீச்சர். ஹோம்வொர்க் கொடுக்காத டீச்சர். பீஸ் வாங்காத ஸ்கூல். அடுத்ததுமா, எப்பவுமே சிரிச்சுக்கிட்டு இருக்கிற இந்த பாப்பா. இப்போ உலக அதிசயங்கள் எத்தனைன்னு கேட்டோம். நல்ல குழந்தைகள் வந்து ரொம்ப மகிழ்ச்சிகரமா ரொம்ப கலகலன்னு சொன்னாங்க. அதுலயும் நம்ம பாப்பாலாம் பூந்து விளையாண்டுட்டாப்ல. அதுலயும் பிரேஸ்லெட் எங்க பிரிச்சு மேய்ச்சிட்டாப்ல. எல்லா குழந்தைகளும் ரொம்ப அற்புதமா சொன்னாங்க. ஒட்டுமொத்தமா குழந்தைகள் பூரா என் காதுக்குள்ள வந்து ஒரு விஷயம் சொன்னாங்க. ஹலோ, இதெல்லாம் எங்கிட்ட கேட்காதீங்க. ஸ்கூல்ல உள்ள மிஸ்ஸுகளும் பயங்கர புத்திசாலி, அவங்கள கூப்பிட்டு கேளுங்க அப்படின்ட்டாங்க. நம்ம எல்லாரும் மிஸ்ஸே வாங்கன்னு கூப்பிட்டுருமா? வாங்க மிஸ், வாங்க மிஸ், வாங்க. எவ்வளோ வாட்டி கூப்பிடுறது? ஒவ்வொரு மிஸ்ஸா இப்போ ஒரு உலக சேர்த்து சொல்ல போறாங்க. நீங்க நல்லா கேட்டுக்கிடுங்க. சொல்லுங்க மிஸ். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கிரேட் வால் ஆஃப் சைனா. கிரேட் வால் ஆஃப் சைனா. அழகா சொன்னாங்க. வால் ஆஃப் சைனா. கிரேட் வால் ஆஃப் சைனா. கேட்டா? கிரேட். கிரேட்டா? கிரேட். யா, ஆமா, கிரேட்டா சொல்லியிருக்காங்க. சீன பெருஞ்சுவர். ஆமா, சீன பெருஞ்சுவர் பத்தி வேற ஏதாவது தகவல் உங்களுக்கு எதாவது தெரியுமா? நிலாவுல இருந்து பார்த்தாலும் அந்த பெருஞ்சுவர் நல்லா தெரியும். என்னங்க உண்மையை சொல்றேன்? உண்மையை தான் சொல்றேங்க. நிஜமாவா? உண்மையாவே. நிலாவுல இருந்து பார்க்கும்போது கீழே பூமியில எதுவுமே தெரியலையா? ஆனா சீன பெருஞ்சுவர் மட்டும் தெரிஞ்சிருக்கு. என்ன தெளிவாக தெரிஞ்சு. நம்ம தாஜ்மஹால் தெரியலையோ? தாஜ்மஹால் தெரிஞ்சிருக்கும் போல இருக்கு. பார்த்தவருக்கு கொஞ்சம் கண் பார்வை குறைவா இருந்திருக்கும் போல இருக்கு. அதான் அந்த பிரச்சனையா இருந்திருக்கு. விட்டுருங்க. சரிங்க. ரெண்டாவது அதிசயம் என்ன? பெட்ரா. பெட்ரா. அழகா சொன்னாங்க. ரோமன் கொலை. எங்க இருக்குது? ஜோர்டான். ஜோர்டான்ல இருக்கிற பெட்ரா. நீங்க? ரோமன் கொலேசியம். ரோமன் கொலேசியம். பிரின்சிபல் மேடம் அவங்க சொல்லுவாங்களா? வெரி குட். இல்லை யாருக்கு தெரியலன்னா என்கிட்ட வாங்க அப்படின்னு சொல்றாங்க. நான்காவது அதிசயம் என்னமா? சிச்சன் இட்ஸா. சிச்சன் நெட்ஸா. ஏ சிக்கன் 65 சொல்ல மாதிரி சொல்லிருக்காங்க. சிச்சன் நெட்ஸாவா? சரி. நீங்க? மச்சு பிச்சு. மச்சு பிச்சு. பெரு. ஜப்பான்ல இருந்தது? பெரு. பெருவா? பெரு நாட்டுல இருக்க? ஜப்பான் சொந்தக்காரங்களா அவங்க? இதோ மச்சு பிச்சு. தாஜ்மஹால். நம்ம நாடியா? தாஜ்மஹால் பாருங்க. அப்படிங்க. கிரைஸ்ட் தி ரெடிமர் இன் பிரேசில். யார் ரெட்டிக்காரரு? கொஞ்சம் உள்ள வாங்க, நல்லது வாங்க. கிரைஸ்ட் தி ரெடிமர் இன் பிரேசில். கிரைஸ்ட் தி ரெடிமர் அண்ட் பிரேசா. இன் பிரேசில். அப்படின்னா என்னக்கா தமிழ் என்ன? கொஞ்சம் அது மட்டும் சொல்லுங்களேன். மீட்பர் இயேசுவின் சிலை. மீட்பர் இயேசுவின் சிலை. அது எங்க இருக்கு? ரூம்லயா? பிரேசில்ல. பிரேசில்ல இருக்கா? ஆமா. இந்த 7 உலக அதிசயங்கள் தான் சமீபத்தில் உலக அதிசயமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அப்படிதானே? ஆமா. மிஸ்ஸுகளுக்கு எல்லாரும் நீங்க கை தட்டலாமே. அரை மணி நேரம் அற்புதமான சில விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஒரு அரை மணி நேரம் ரொம்ப கலகலப்பா நம்ம எபிசோடு போயிருக்கோம் அப்படின்னு நாங்க நம்புறோம். மீண்டும் இது போன்ற இன்னொரு சொல்லுங்க நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்ககிட்ட இருந்து அன்புடன் விடைபெறுவது உங்கள் இமான் அண்ணாச்சி. நன்றி, வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.